Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET 1 and 2 பேப்பர்ஸில் 9th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் சப்ஜெக்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 லெசனில் இருந்து இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ் பார்க்குறோம். அதாவது விலங்குலகம் மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். அதில் இருந்து பொதுவாக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. 9th 10th ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி இங்கிலீஷில் 11th and 12th நமக்கு கண்டிப்பாக கேள்விகள் இருக்குமோ அந்த மாதிரி சயின்ஸில் 9th and 10th நமக்கு கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். அண்ட் அதே மாதிரி புதுசாக ஏதாவது சாப்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, அதில் இருந்து கொஸ்டின்ஸ் கொடுங்க. அது எந்தெந்த சாப்டர்ஸ்ன்னு கேட்குறீங்க. தமிழில் மட்டும்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றிய இன்ஃபர்மேஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் அவரோட இறப்பு தேதி மாற்றம் செஞ்ச தேதியை கொடுத்துருக்காங்க. அதுதான் சேஞ்சஸ் தவிர 9th ஸ்டாண்டர்டில். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்டில் உங்களுக்கு மாஸ்டர் சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. அண்ட் 9th பொறுத்த வரைக்கும் அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், இப்போ நம்ம பார்க்க போகிற விலங்குலகம் மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், இந்த லெசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட் ஹவர்ஸில் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அது அப்படியே நின்றுடும். அதுக்காக தான் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்கும்போது கொடுக்கறது. ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். விலங்குலகம் பார்த்திங்கன்னா அதோட பொது பெயர் அதே மாதிரி இருசொற் பெயர் கொடுத்துருக்காங்க. அமீபா ப்ரோடியஸ், ஹைட்ரா வல்காரிஸ், உருளைப்புழு, அஸ்காரிஸ் லூம்ப்ரிகைட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அமீபா ப்ரோடியஸில் அந்த பொது பெயர்லேயே வந்துடுது அமீபா ப்ரோடியஸ், ஹைட்ரா வல்காரிஸ் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒன்று ஈஸியாக இருக்கிற மாதிரி பொறுத்துகளை கொடுத்துருவாங்க. மற்ற 3 பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாதி பேர் அதிலே வருது இல்லையா, அதை நம்ம ஒரு முறை பார்த்தாலே போதுமானது. அதுக்கு அடுத்து இருக்க பாருங்கள், இப்போ உருளைப்புழுக்கெலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பேர்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நாடாப்புழு, டீனியா சோலியம், மண்புழு, லாம்பிடோ மாரிட்டி ஆர் பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ், இப்படி கூட கேட்கலாம். மண்புழுவோட இருசொற் பெயரில் 2 பேர் இருக்குது. அதோட வேறு பேர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். லாம்பிடோ மாரிட்டி அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ் அப்படின்றதையும் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், அட்டை, ஹிர்டினேரியா கிரானுலோசா, கரப்பான் பூச்சி, பெரிப்ளானட்டா அமெரிக்கானா, நத்தை, ஃபைலா குளோபோசா, நட்சத்திர மீன், அஸ்ட்ரியஸ் ரூபென்ஸ். அடுத்து தவளை, ரானா ஹெக்ஸா டாக்டைலா. அடுத்து சுவர்பல்லி, பொடார்சிஸ் மியூராலிஸ். அடுத்து காகம், கார்வஸ் ஸ்பெலண்டன்ஸ். அடுத்து மயில், பாவோ கிறிஸ்டேட்டஸ். இந்த காகம் அப்படின்னு வரும்போது காருன்னு அதிலே வந்துடுது. மயில்னும் போது பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பொருள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நாய், கேனிஸ் ஃபெமிலியாரிஸ். இப்போலாம் ரொம்ப ஃபெமிலியராக ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, பப்பீஸ் வளர்க்குறது அந்த மாதிரி. பூனை, ஃபெலிஸ், அது ஒரு பேர் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த பூனைக்கு எல்லாம் வைக்கக்கூடிய ஃபன்னியஸ்ட் நேம்ஸ் மாதிரியே இருக்குது. அடுத்து பாருங்கள், புலி, பாந்தரா டைக்ரிஸ், அதிலே டைக்ரிஸ்ன்னு மென்ஷன் ஆகிடுது. மனிதன், ஹோமோசேஃபியன்ஸ். ஓகே, அடுத்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ற பாடத்தில் இருந்து உணவின் முக்கிய தொகுதிகள், அதன் மூலங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த தினசரி தேவைகள் கிராமில் கொடுத்துருப்பாங்க. அது தேவை கிடையாது. கார்போஹைட்ரேட், அதோட மூலங்கள் பார்த்திங்கன்னா தேன், கரும்பு, பழங்கள், முழு தானியங்கள், மாவுச்சத்து, காய்கறிகள். புரதங்கள், லெக்யூம்கள், பருப்பு வகைகள், கொட்டைகள், சோயாபீன், பச்சை காய்கறிகள், மீன், கோழி, இறைச்சி, முட்டை மற்றும் பால் பொருட்கள். கொழுப்புகள், முட்டை, மஞ்சள் கரு, இறைச்சி, நிறைவுற்ற எண்ணெய். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஈக்குவலண்ட் டைப்ஸில் வர்றது எல்லாமே இதில் இல்லாதது எது அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது புரதங்கள் அதன் மூலங்களில் வரக்கூடியதிலே பார்த்திங்கன்னா லெக்யூம்கள், பருப்பு வகைகள், கொட்டைகள்னு கொடுத்துட்டு அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கரும்போ பழமோ தேனோ கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பெரும்பாலான அட்டவணைகளில் வரக்கூடிய கேள்விகள் குரூப் 4லேயா இருக்கட்டும் இல்லை டெட் பேப்பர் 2லேயே ஆகட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறது முக்கியம். அடுத்து வைட்டமின்கள், அதன் மூலங்கள், குறைபாடு நோய்கள், அறிகுறிகள். இந்த டாபிக் உங்களுக்கே தெரியும், யாரும் சொல்ல வேண்டியதே கிடையாது. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. கொஸ்டினில் வேணால் ட்விஸ்ட் இருக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க மாற்றி கேட்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின், அதன் மூலங்கள், குறைபாடு நோய்கள், அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. வைட்டமின் ஏ ரெட்டினால், கேரட், பப்பாளி, இலை வகை காய்கறி, மீன் கல்லீரல் எண்ணெய், முட்டையின் உட்கரு, பால் பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் ஏவோட மூலங்கள். குறைபாடு நோய்கள் ஜீரோப்தால்மியா, தோல் நோய்கள், நிக்டலோஃபியா, மாலைக்கண் நோய். குறிப்பாக பாருங்கள், முன்னெல்லாம் மாலைக்கண் நோய் அது வரைக்கும் தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போது அது பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, நிக்டலோபியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து அதோட அறிகுறிகள் பார்த்தா உலர்ந்த கார்னியா மற்றும் இரவில் பார்க்க முடியாத நிலை, செதில் போன்ற தோல். அடுத்து விட்டமின் டி, கால்சிஃபெரால். இதில் அதோட மூலங்கள் பார்த்திங்கன்னா முட்டை, கல்லீரல், பால் பொருட்கள், மீன், சூரிய வெளிச்சத்தில் தோலில் இருந்து உருவாகுதல். அதோட குறைபாட்டு நோய்கள் பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸ். யார்கிட்ட அதிகமாக அது காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளிடம் காணப்படுகிறது. அண்ட் இதோட அறிகுறிகள் கவட்டை கால்கள், குறைபாடுடைய மார்பெலும்புகள், புறா போன்ற மார்பு வளர்ச்சி. அடுத்து வைட்டமின் இ, டோகோஃபெரால். அதோட மூலங்கள் பார்க்குறோம், முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால். அதே மாதிரி குறைபாடுடைய நோய்கள் பார்த்திங்கன்னா எலிகளில் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க கோளாறுகள் மற்றும் அறிகுறிகள் மலட்டுத்தன்மை. அடுத்து வைட்டமின் கேல வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுகிறது. வைட்டமின் கேயின் வேதிப்பொருள் எதிலிருந்து பெறப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குயினோனிலிருந்து. இதோட மூலங்கள் பார்த்திங்கன்னா இலை வகை காய்கறிகள், சோயாபீன்ஸ், பால். அடுத்து குறைபாட்டு நோய்கள் பார்த்திங்கன்னா ரத்தம் உறைதல் நடைபெறாது. வைட்டமின் கே டெஃபிஷியன்சினால என்ன அர்த்தம், அப்படியே பிளட் கிளாட் ஆகியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரத்தம் ரொம்ப தின்னான பொசிஷன்லேயே இருக்கணுன்றதுக்காக சிண்ட்ரோம், அசிட்ரோம் அப்படின்ற டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் உறைதல் நடக்கவே நடக்காது. எப்போவுமே தின்னான பொசிஷன்லேயே பிளட் இருக்கும், கிளாட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஓகே, இதோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா தாமதமாக ரத்தம் உறைதலின் காரணமாக அதிக ரத்தம் வெளிவருதல். இதுதான் அதோட ஒரு அறிகுறியாக இருக்கும். அடுத்து நீரில் கரையும் வைட்டமின்கள். அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய சார்ட்டு வைட்டமின் B1, தயமின், முழு தானியங்கள், ஈஸ்ட், முட்டை, கல்லீரல், முளை கட்டிய பருப்பு வகைகள். வைட்டமின் B1 சொல்லும்போது பெரி, அதோட குறைபாட்டு நோய்கள். அறிகுறிகள் பார்த்திங்கன்னா தசைகள் வலிமையற்று போதல், பக்கவாதம், நரம்புகளில் சிதைவுறும் மாற்றங்கள். அடுத்து வைட்டமின் B2, ரிபோஃப்ளோவின், பால், முட்டை, கல்லீரல், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள். அதோட குறைபாட்டு நோய் எரிபோப்ளாவினோசிஸ் அப்படின்ற நோய், அதாவது கீலியாசிஸ். அறிகுறிகள் பார்த்திங்கன்னா கண்களில் எரிச்சல், வறட்சியான தோல், உதடுகளில் வீக்கம், வாயின் ஓரங்களில் பிளவு. இதெல்லாம் அதோட காசஸாக இருக்குது. அடுத்து வைட்டமின் B3, நியாசின், பால், முட்டை, கல்லீரல், வேர்க்கடலை, கொழுப்பு குறைந்து காணப்படும், இறைச்சி, உமி. அதோட குறைபாட்டு நோய்கள் பார்த்திங்கன்னா பெல்லாக்ரா. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதோட மூலங்கள் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நோய்கள் மாற்றி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட காசஸ் வாயின் ஓரங்களில் பிளவு, தோல் தடித்தல், ஞாபக மறதி, வயிற்றுப்போக்கு. அடுத்து வைட்டமின் B6, அதாவது ஃபைரிடாக்சின், இறைச்சி, மீன், முட்டை, தானியங்களின் தவிடு. அந்த நோய் பார்த்திங்கன்னா டெர்மாட்டிஸ். அதோட காசஸ் செதில் போன்ற தோல் மற்றும் நரம்பு குறைபாடுகள். அடுத்து வைட்டமின் B12, சைனோகோபாலமைன், அதாவது பால், இறைச்சி, கல்லீரல், பருப்பு வகைகள், தானியங்கள் மற்றும் மீன். இந்த நோய் வகை பார்த்திங்கன்னா உயிரை போக்கும் இரத்த சோகை. அதோட அறிகுறிகள் அதிக அளவிலான இரத்த சோகை, தண்டுவட நரம்பு குறைபாடுகள். அடுத்து வைட்டமின் சி, அஸ்கார்பிக் அமிலம், இலை வகை காய்கறிகள், முளைகட்டிய தானியங்கள், நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களை மூலங்களாக கொண்டது. நோய் ஸ்கர்வி. அறிகுறிகள் ஈறுகள் வீக்கமடைந்து இரத்தம் வடிதல், புண்கள் குணமாவதில் தாமதம், பற்கள் மற்றும் எலும்பு குறைபாடுகள். அடுத்த அட்டவணை பார்த்திங்கன்னா தாதுப்புக்கள், அவற்றின் மூலங்கள், செயல்பாடுகள் மற்றும் குறைபாடு நோய்கள். தாதுக்கள், மூலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட சோர்ஸு, செயல்பாடுகள், குறைபாடு நோய்கள். பெரும் தனிமச்சத்துக்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால்சியம், பால் பொருட்கள், பீன்ஸு, முட்டைக்கோஸ், முட்டை மற்றும் மீன். அதோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்களின் எனாமலில் அடங்கியுள்ள இரத்தம் உறைதல், தசை சுருக்க செயல்பாடு கட்டுப்படுத்துதல். குறைபாடு நோய்களில் எலும்பு வளர்ச்சி குன்றுதல், மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி மற்றும் எலும்பு துளை நோய். இந்த கால்சியம் குறைபாடு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு மேக்சிமம் இந்த பற்கள் சம்மந்தமான, எலும்புகள் சம்மந்தமான அப்படின்றது ஞாபகம் வந்துடும். அடுத்து சோடியம், சாதாரண உப்பு, அமில கார சமநிலையை சீராக வைத்தல், நரம்பு உணர்திறன் கடத்தல். குறைபாடு நோய்கள் பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை.
அடுத்து பொட்டாசியம் எதில் அதிகமாக இருக்குன்னா வாழைப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கொட்டைகள், முழு தானியங்கள், சிட்ரஸ் வகை பழங்கள். அதோட நோய்கள் பார்த்திங்கன்னா நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதல். அறிகுறிகள் தசைச்சோர்வு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை. இதே தான் லாஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா சோடியமில், அதே தான் இதுலேயும் இருக்குது. அண்ட் அடுத்து நுண்ணிய தனிம சத்துக்கள் இரும்பு, பசலைக்கீரை, பேரிச்சம்பழம், கீரைகள், ப்ரக்கோலி, முழு தானியங்கள், கொட்டைகள், மீன் மற்றும் கல்லீரல். அதோட குறைபாட்டு நோய்கள் ஹீமோகுளோபினின் முக்கிய கூறாக செயல்படுதல். மற்றும் அறிகுறிகள் இரத்த சோகை. அயோடின் பால் மற்றும் கடலிலிருந்து கிடைக்கும் உணவு, சாதாரண உப்பு. குறைபாட்டு நோய்கள் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல். அறிகுறிகள் முன்கழுத்து கழலை, காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2 லெசனில் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுத்துருக்கக்கூடியது ஒரு 2-3 பாக்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம 6th to 10th தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருப்போம். பாக்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருப்போம் அந்த வீடியோஸில். அதை நீங்கள் பார்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை அதில் நோட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த 2 லெசனில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே போதுமானது. இதை நீங்கள் படிச்சுட்டு புக் பேக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஆன்சர்ஸ் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஈஸியான மெத்தடாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு ஷார்ட் இன்ஃபோஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், மற்றபடி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபோஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிகமான கமெண்ட்ஸ் அந்த இன்ஃபோஸில் வரும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.